Hello all, welcome to Smart Stitch Tailors and Embroidery. இன்னைக்கு நம்ம இந்த டிசைன் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இந்த டிசைன் எப்படி போட்டிருக்கோங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிசைனை வந்து அவங்க நெக்குக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் ஸ்கேனோ இல்லை மெஷர்மெண்ட்டு ஆலோ ப்ளஸ் வச்சு மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணுங்கிறத ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது இந்த பாக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம மிஷினில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டிசைன் செட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம கலர்ஸ் நம்மளுக்கு எது எது வேணுங்கிறத ஃபஸ்ட்டு எது ஓடணுங்கிறத நம்ம பார்க்கணும். அது நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா அந்த டிசைன் நம்ம வந்து சிஸ்டம்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம், கம்ப்யூட்டருக்கு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கோல்டு ஓடணும். ஸோ கோல்டுக்கு அப்புறமா வைலட்டு, அதுக்கப்புறமா அதனுடைய அவுட்லைன். ஸோ வாங்க இப்போ இதை நம்ம கம்ப்யூட்டரில் மிஷினில் ரன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய டிசைனோட லென்த் வந்து 340 mm. ஸோ நம்ம ஷோல்டர்லேருந்து 170 வச்சோன்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ அதை நம்ம நீடில் எந்த நீடில் ஃபஸ்ட்டு ஓட்ட போகிறோமோ அதை இடத்துக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம மார்க்கிங் கிட்ட வச்சுட்டு நம்ம கிளிப் அடிச்சிடலாம். கிளிப் அடிச்சோன்னா அந்த சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ ஃப்ரேமிங் இவ்வளோ தான். ஸோ சுற்றி நம்ம 4 சைடும் கிளிப் போட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சுக்கலாம். கிளாத் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. க்ராஸாக போச்சுன்னா டிசைனும் நம்மளுக்கு க்ராஸ் ஆகிடும். ஸோ அது ஃபினிஷிங் சரியாக வராது. நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் பார்த்துக்கோங்க. சுற்றி பண்ணணும். இப்போ பேக்கில் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய பேக் சைடு போர்ஷன் ஃப்ரேம் இது. ஸோ நம்ம எல்லா சைடுமே இந்த மாதிரி இழுத்து நல்லா கிளிப்பு போட்டு வச்சுக்கணும். 4 சைட்ஸும் போட்டுடணும். ஸோ கிளாத் இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்தோன்னு சொன்னால் இந்த ஷ்ரிங்கேஜ்லாம் கொஞ்சம் போயிடும். ஸோ நம்மளுக்கு டிசைன் நல்லா நீட்டாக வரும். இந்த கிளிப்ஸ் நம்ம எதுக்கு போடுறோம்னா நம்ம ஃபேன் போட்டோன்னா இல்லைன்னா எதனா சொன்னோன்னா இந்த துணி இப்படி போய் விழாமல் இருக்கிறதுக்காக அது வெயிட்டுக்காக வச்சுருக்கோம். இல்லைன்னா நம்ம டிசைன் ரன் பண்ணும்போது இந்த துணி போய் அதில் நிறைய சிக்கிக்கும். ஸோ அதுக்காக நம்ம கிளிப்பை மேக்ஸிமம் போட்டுடணும் எல்லாத்துக்கும். இப்போ டிசைன் ஃப்ரேமிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கிளாத் நல்லா நீட்டாக இருந்தால் நம்மளுக்கு டிசைன் நல்லா நீட்டாகவும் வரும். த்ரெட் ரொம்ப கட் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம டிசைன் இன்புட் பண்ண போகிறோம். ஸோ பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்பேஸில் போட்டுட்டு இன்புட் டிவைஸ் நம்பர் 3 போயிட்டு பேக் நம்ம இப்போ போட போகிறது பேக்லேயே. ஸோ பேக்குன்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த டிசைன் எடுத்துடலாம். இப்போ இது 25,000 காட்டுது. இந்த 25,000னா இது என்ன மீனிங்? இது 25,000 ஸ்டிச் கவுண்ட் அது. ஸோ இவ்வளோ ஸ்டிச்சஸ் தான் அதில் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை காமிச்சிடும். 50 இருக்கா, 60 இருக்கா, அது எல்லாமே இதில் காமிச்சிடும். ஸோ கண்டினியூ இன்புட் நோனா எஸ், அதாவது என்ட்ரு கொடுத்துட்டு செலக்ட் டிசைன் ஃபார் எம்ப்ராய்டரி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் தான் நம்ம போட போகிறோங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை என்டர் செட் எம்ப்ராய்டரி ப்ரெஸ் எனி கீ டு கண்டினியூ. இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம கிராஸில் இந்த பக்கம் போட போகிறோம், இந்த வாக்கில் போட போகிறோம். ஸோ பிங்கிறது வந்து அதனுடைய பொசிஷன், எந்த சைடு இருக்குங்கிறது பொசிஷன். ஸோ பி நம்மளுக்கு எந்த வாட்டம் வேணுமோ அதை போட்டுட்டு எம்ப்ராய்டரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டா இப்போ நம்ம இந்த வாக்கில் தான் போட போகிறோங்கிறத அதை காமிச்சிடும். ஸோ இதை நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபுல் டிசைன். ஸோ இதோட ஃபினிஷிங் டைம் வந்து 1 hour. மேக்ஸிமம் நம்ம த்ரெட் கட்டெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 1.25. இப்போ இந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது சைடில் போகுதா, அது அவுட்டர் ஃப்ரேம் போகுதா, இல்லை ஃப்ரேம்குள்ளவே கரெக்டாக இருக்காங்கிறது நம்ம அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணணும்னா ஹோமுக்கு போயிட்டு இந்த ஃப்ரேம் டு பார்டரை வந்து நம்ம அழுத்தணும். அதை அழுத்திட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா அதுவே வந்து நம்மளுக்கு ஃப்ரேம்குள்ளே இருக்குதாங்கிறத அதுவே ரன் பண்ணி காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எப்பவுமே டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் என்ட்ரு கொடுக்குறேன்.
அது சரி, நம்ம டிசைன் கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜரிகை தான் ஓடணும். ஸோ நான் ஜரிகை வந்து நம்ம 3 நீடில் கொடுத்துருக்கேன். அண்ட் டிசைனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு கலர் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இது த்ரெட் சேஞ்ச் கேட்குது. த்ரெட் சேஞ்ச் கேட்கும்போது இந்த இது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் த்ரெட் சேஞ்ச். ஸோ இப்போ நம்ம வந்து கலர் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வயலட் கொடுக்க போகிறோம். ஸோ வயலட் வந்து நம்பர் 5ல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 5 அழுத்திட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டு 5 நீடிலுக்கு வந்துடும். அதை டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் 5th நீடில் 1 2 3 4 5. ஸோ இந்த கலர் தான் இப்போ நம்ம ஓட்ட போகிறோம். இப்போ அந்த டிசைனோடைய பேக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எப்படி தெரியும்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து 100%ன்னு காமிக்கும். ஸோ அது 100% ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டிசைன் முடிஞ்சிச்சு, நம்ம ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இதனுடைய ஸ்லீவை நான் எப்படி பண்ணுறதுன்னு போட போகிறேன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.